ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பிடி கருணக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா ரவுண்டாக கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் கிழங்கு. இது கொஞ்சம் நல்ல பெரிய கிழங்கு. அதை எடுத்து உப்பு தண்ணில் போட்டிருக்கேன் கட் பண்ணி. கொஞ்சம் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். பிடி கருணை குழம்பு வைக்கிறதுக்கு பூண்டு வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது சவுச்சவ் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். இது கூட்டுக்கு. இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், ஒரு 2 பல் பூண்டு போட்டு நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அந்த கூட்டோட சேர்த்துடலாம். இந்த சவுச்சவ் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதில் மஞ்சத்தூள்லாம் போட வேண்டாம். இது எப்படியே ஒயிட்டாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். அந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். சாதம் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னொரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் குழம்பு செய்கிறதுக்கு அதில் தாளித்து கூட்டுக்கு சேர்த்துட்டு அப்புறம் அதிலே குழம்பு செய்யலாம். இப்போ கூட்டுக்காக தாளிக்கிறேன். கொஞ்சம் கடுகு, சின்ன வெங்காயம் 2 3 கட் பண்ணி போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கூட்டில் சேர்த்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன். அதுக்கப்புறம் எடுத்து சேர்த்துக்கலாம். அப்படியே எடுத்து சேர்த்துடலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இருக்கட்டும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் நல்லா போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. சின்ன வெங்காயம், பூண்டு உரிச்சு வச்சுருக்கனால அதையும் கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகி வாசனை வந்ததுக்கப்புறம் தான் மற்ற பொருளாக சேர்க்கணும். இது குழம்புக்கு தேங்காய், வெங்காயம், 2 பல் பூண்டு போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்னதாக. அதை இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிடி கருணக்கிழங்கு இதை நீங்கள் அப்படியே முழுசாகவே குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால வேக வச்சு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் இதை எப்படி ஸ்லைஸாக போட்டு இப்படியே நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியும் இதோட சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். கிழங்கு நல்லா வேகட்டும். புளி பச்சை வாசனை எல்லாம் போகட்டும்.
கிழங்கும் சேர்ந்து நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு அது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெண்டைக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் ரொம்ப ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்குற டைம் தான் எடுக்கும். மற்றபடி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு எடுத்தோன்னா சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த நூல் நூலாக வராமல் நல்லா குக் ஆகும். கொஞ்சம் ஒரு 3/4 குக் ஆனதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போடுங்க. அவ்வளோதான், வெந்துடுச்சு நல்லா. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வாசனை வருது. நல்லா வெந்துடுச்சு காய். இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஒரு பூண்டு, 2 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்து அரைச்சி ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க, போதும். அவ்வளோதான், லைட்டாக பரட்டி விட்டுட்டு இறக்கிடலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வெறுமனைங்க. அவ்வளோதான், இருக்கட்டும் ஒரு நிமிஷம். இப்போ நல்ல குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இந்த பிடிக்காரனை போட்டு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெண்டைக்காவும் நல்லா குக்காகி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாதமும் வடிச்சிட்டேன், கூட்டும் அப்போதே ரெடி பண்ணியாச்சு. நம்ம குழம்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.